சாகித்ய அகாடமி பற்றி முழு டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக யார் கொடுத்துருக்காங்க, இது எதுக்காக கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விருதை எப்போ உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 1954 தான் இந்திய அரசு இந்த விருதை வந்து உருவாக்கிச்சு. இந்த விருதை ஏன் கொடுக்காங்க பார்த்தோம்னா, இந்திய இலக்கியங்களோட வளர்ச்சியையும் உயர்வையும் ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த விருதை கொடுக்காங்க. தமிழில் முதலாக எந்த படைப்பு இந்த விருது வாங்கினுச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். இந்த விருதை வாங்கின முதல் படைப்பு தமிழ் இன்பம். 1955 ராபி சேது அவர்கள் வந்து வாங்கினாங்க. முதல் தமிழ் பெண் படைப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். இவங்க தான் 1973 வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்காக இந்த விருதை வந்து முதலாக வாங்கினா முதல் தமிழ் பெண் படைப்பாளர். இந்த விருது எந்தெந்த மொழிக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு அதில் இருக்கிற 8வது ஷெட்யூலில் இருக்கிற 22 மொழிகள், அது போக ஆங்கிலம், ராஜஸ்தானி, இந்த 2 மொழியும் சேர்த்து மொத்தம் 24 மொழிகளுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் தமிழில் எந்தெந்த படைப்புகள் இந்த அவார்டு வாங்கினுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 2019 சூல் அப்படிங்கிற புதினம் வந்து சோ தர்மன் அவர்கள் வந்து இயற்றின அந்த புதினத்துக்காக இந்த அவார்டை வந்து வாங்கியிருந்தாங்க. 2020 செல்லாத பணம் இமயம் அவர்கள் இயற்றின நாவலுக்காக இந்த விருதை வந்து வாங்கியிருந்தாங்க. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்காக அம்பை அவர்கள் வந்து இந்த விருதை வந்து வாங்கினாங்க. 2022 காலாபாணி அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த விருதை வந்து வாங்கினாங்க. இந்த வருஷம் 2023 நீர்வழி படுவும் அப்படிங்கிற புதினத்துக்காக தேவி பாரதி அவர்கள் வந்து இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜசேகரன். நம்ம ஆசிரியரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தேவி பாரதி, அதாவது நீர்வழி படுவும் இந்த புதினத்தோட ஆசிரியர் வந்து தேவி பாரதி. அவங்களோட இயற்பெயர் என்ன பார்த்திங்கன்னா ராஜசேகரன். அவங்க ஏற்கனவே நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ் அப்படிங்கிற நாவல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்குறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காசோலை, ஒரு சால்வை, அப்புறம் இந்த அகாடமி விருது, சாகித்ய அகாடமி அந்த செப்பு பட்டய விருது வந்து கொடுப்பாங்க.